இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தந்தை, அவளுக்கு ஒரு அருமையான ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த அன்பு மகளை அதிகமாக நேசித்து வந்தார் அந்த தந்தை. ஒரு நாள் அந்த மகள் நோய்வாய்ப்பட்டாள். இந்த தகப்பன் எல்லா மருத்துவரிடமும் சென்று காட்டுகிறார். சிகிச்சை பலனில்லை. அந்த மகள் படுத்த படுக்கையாக இருக்கிறாள். உடனே இவருக்கு மிகவும் கஷ்டமாகி போய்விட்டது. தான் அதிகமாக நேசித்த அன்பு மகள் இப்படி நோயிற்றிருக்கிறாரே, யாரும் சுகப்படுத்த முடியவில்லையே என்று அவர் தன்னையே தனிமையாக்கி கொள்கிறார். கவலைக்கு மேல் கவலை, தனிமை, விரக்தி. ஒவ்வொரு நாளும் இருந்து தனது மகளுக்காக அழுது கொண்டே இருந்தார், கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார். அந்த மகள் சிகிச்சை பலனின்றி உயிர் துறந்தார். சிகிச்சை பலனின்றி உயிர் விட்டார். இது இன்னும் அவரை காயப்படுத்தியது. அவரால் தாங்க கூட முடியவில்லை. அழுது 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 கொண்டே ஒவ்வொரு நாளும் அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கும் பொழுது ஒரு கனவு காண்கிறார் அந்த தந்தை. அந்த கனவிலே அவர் மேலுலகத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். அங்கு வெண்ணிற ஆடை அணிந்த பல குழந்தைகள் இருப்பதை பார்க்கிறார். வரிசையாக தங்களுடைய கைகளிலே மெழுகுதிரி ஏந்தி அவர்கள் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு குழந்தையினுடைய கையில் உள்ள அந்த மெழுகுதிரி மட்டும் அணைந்து விட்டது. உடனே அருகே சென்று, பாரு, எல்லார் கையிலிருந்தும் குழந்தையும் எல்லா மெழுகுதிரியும் எரிந்து கொண்டிருக்கிறதே, உனது கையில் உள்ள மெழுகுதிரி மட்டும் ஏனம்மா எரியவில்லை என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுவார், அம்மா, ஐயா, அது வேறு ஒன்றுமல்ல. மற்ற திரிகளைப் போல எனது திரியும் எரிந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் என் தந்தை ஒவ்வொரு நாளும் எனக்காக கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருக்கிறார். அந்த கண்ணீர் பட்டு பட்டு பட்டுதான் எனக்கு என்னுடைய மெழுகுதிரி எரிய விடாமல் இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுதுதான் தெரிந்தது, இவள்தான் தனது மகள் என்று. அப்போதான் அந்த அப்பாவுக்கு என்னுடைய அன்பு பிள்ளையா இது என்று தெரிந்தது. உடனே வாரி அணைத்து கொண்டார், என் அன்பு மகளே என்று. அந்த குழந்தைக்கும் இது நம்முடைய அப்பாவா என்று தெரிந்து இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். உடனே அந்த குழந்தை சொன்னது, அப்பா, ஏனப்பா நீங்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அழாதீர்கள். நான் உங்களை விட்டு பிரிந்தாலும் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னார். அதிலிருந்து அந்த தந்தை தேற்றி கொண்டார், ஆறுதல் அளித்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக தனது பணிகளை தொடர்ந்து ஆரம்பித்தார். தன் மகளுடைய அன்பால் இன்னும் ஒரு சிறப்பானதாக மாறுது. ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதராக பிற்காலத்திலே அவர் மாறினார். அன்புக்குரியவர்களே, இந்த நவம்பர் மாதம் என்றாலே அனைத்து ஆத்மாக்களினுடைய மாதம். அனைத்து ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. கல்லறைகளிலே கல்லறை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. கல்லறைகளை எல்லாம் நாம சுத்தம் செய்து நல்ல பூக்களால் அலங்கரித்து நமது முன்னோர்களுக்கு நாம் ஜெபம் செய்கிறோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க இந்த திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே கண்ணீர் சிந்துவதை விட்டுவிட்டு, கவலைப்படுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து நாம் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்றுதான் திருச்சபை இந்த மாதத்தை நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறது. இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார், சாவு இல்லாதவாறு அதை ஒழித்து விடுவார். சாவு இல்லாதவர் அதை ஒழித்து விடுவார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம தான் சில நேரத்தில் கண்ணீர் வடிக்கிறோம், கவலைப்படுறோம், தேவையில்லாம இழப்புகள் நம்மளால தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் அந்த சாவை ஒழித்து விட்டார். உடல் தான் அழிஞ்சிருக்கு, உடலால் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தால் நம்மோடு தான் இருக்கிறாங்க. ஆண்டவரோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். எனவே நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, கண்ணீர் வெடிக்க தேவையில்லை. அவர்கள் ஆண்டவரோடு இணையில் ஆண்டவர் சாவை ஒழித்து விட்டார். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 4வது வசனம்,
அவர்களுடைய மக்களுடைய கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவர் துடைத்து விடுவார். பாருங்க, ஒரு பிள்ளை தாயினுடைய கண்ணீரை துடைப்பது போல, நம்முடைய நண்பர் நாம் அழும் பொழுது நமது கண்ணீரை துடைப்பது போல ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இருக்கவே இருக்காது, துன்பம் இராது. பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார். சாவு இராது, துன்பம் இராது. எனவே அழுகை நிறுத்து, அழுகை நிறுத்து. நாம் ஆண்டவர் கையிலே இருக்கிறோம். நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நமது தாய் தந்தையர்களாக இருக்கலாம், நமது நெருங்கிய அன்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். எனவே நாம் இனி அவர்களுக்காக கவலைப்பட தேவையில்லை. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் ஆண்டவர் கரத்திலே இருக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 11:25 வாசிங்க. யோவான் 11:25 உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அப்ப பாருங்க, கிறிஸ்தவனுக்கு, ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் என்றுமே சாவு கிடையாது, என்றுமே இறப்பு கிடையாது, வாழ்வு. அதுவும் ஒரு நிலை வாழ்வுதான் என்பதை ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியில், நாம கோதுமை மணியை எந்த விதையாக இருந்தாலும் நாம் அதை விதைக்கு மண்ணில் உள்ள போய் புதைச்சு வைக்கலன்னா அது வளருமா? வளராது. அது மடிந்தால் தான், மண்ணுக்குள்ள அது போனோம், மண்ணுக்குள்ள அது மடிந்தால்தான் முளையாக, தளிராக, செடியாக, மரமாக வளர்ந்து பலன் கொடுக்கும். எனவே நாமும் மடிந்தாலும் நாம் முளையாக, விருட்சமாக, கதிராக, செடியாக, மரமாக நாம் வளர்ந்து பலன் கொடுப்போம் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே மடிந்தாலும் மனம் வீசி கொண்டிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். நம்மை விட்டு பிரிந்தவர்கள் மடிந்தாலும் அவர்கள் மனம் வீசி கொண்டிருந்திருக்கிறார்கள், மடிந்தாலும் மலர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை. நான் ஆண்டவர் கையிலே இருக்கிறேன், என்னை விட்டு பிரிந்தவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்கள். எனவே நான் கவலைப்பட தேவையில்லை, இறப்பை பற்றி அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. வாழ்ந்தால் அது இயேசுவுக்காக, இறந்தால் அது எனக்கு ஆதாயமே என்று பவுலடியார் சொல்லுவார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இதை ஒரு நிறைவாக, ஒரு மன நிறைவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். உரோமையர் 14 7, 8, 9. நாம யாருமே நமக்கென்று வாழ்வதில்லை, நமக்காக நாம இறக்குறது இல்லை. அப்படித்தானே? யாராவது நமக்காக இறக்குறமா? இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்காக வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்காக. அப்ப ஏன் கவலைப்படணும்? அப்ப ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? அப்ப ஏன் பயப்பட வேண்டும்? நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா ஆண்டவருக்காக தான் வாழ்றோம். ஆண்டவர் தான் நமக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தார். அதே போல இறந்தாலும் அது ஆண்டவருக்காகவே. எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை பாருங்க. அதான் யோபு சொல்லுவார் பாத்தீங்களா? அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். அப்ப யார் தந்தா? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளை யார் தந்தா? இந்த வாழ்க்கை யார் தந்தா? கடவுள் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் வாழ்த்த பெறுக. பாத்தீங்களா, அருமையான ஒரு வார்த்தை பவுலடியார் சொல்லுகிறார். நான் வாழ்ந்தாலும் அது ஆண்டவருக்காக, இறந்தாலும் அது ஆண்டவருக்காக. பிறகு என்ன? எனவே நாம் இறந்தவர்களை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, அஞ்ச தேவையில்லை, கண்ணீர் வெடிக்க தேவையில்லை. அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அதுதான் திருச்சபை இந்த நவம்பர் மாசத்துல நம்மை அழைப்பு விடுக்கிறது. நாம் மன்றாட வேண்டும், நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இந்த நற்செய்தியில நாம வாசித்தோம், தம்மை நோக்கி அயராது விடாப்பிடியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நீதி வழங்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக நீதி வழங்குவார். எனவே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நமது விண்ணப்பத்தை கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். எனவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவர் தருவார். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கிறது. 2 மக்கபேயர் புத்தகம் 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம் 43வது வசனம். யூதா என்ன பண்றாரு? மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி,
அதை சேகரித்து அந்த பணத்தை என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறார். எதற்காக? பாவம் போக்கும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஏன்னா அந்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது போர் நடக்கிறது. அந்த போரில் நிறைய மக்கள், இஸ்ரேல் மக்கள் இறந்தார்கள். அப்போ போரிலே திடீரென இறக்கும் அந்நிய நாட்டினுடைய படையெடுப்பு. அப்போ திடீரென இறக்கும் பொழுது அவர்கள் பாவம் செஞ்சிருக்கலாம். அந்த பாவத்தில் மன்னிக்கப்படாமல் போகும்பொழுது அப்போ அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்பதற்காக இவர் பணம் திரட்டி பரிகார பலி ஒப்பு கொடுக்கும்படி அனுப்பி வைக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அப்போ அவங்களும் ஒரு நாள் உயிர் தெழுவாங்க, மோட்சத்துக்கு போவாங்க என்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் செய்கிறார். அப்போ இறந்தவர் உயிர் தெழுவர், இல்லை உயிர்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா அவர் செஞ்சதெல்லாம் மடமையாகும், அது வீண் தானே. அப்போ அவர்கிட்ட அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ இறைப்பற்றுடன் பாவம் இல்லாமல் இருக்கிறவங்க சிறந்த கைமாறு பெறுவாங்க, அவங்க மோட்சத்துக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் பாவத்தோடு இருக்கிறவங்க அவங்க நரகத்துக்கு போகலாம், இல்லைன்னா உத்திரிகை ஸ்தலத்தில் இருக்கலாம். அப்போ அவங்களுக்காக நாம பாவ பரிகார பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம ஜெபம் செய்யும் பொழுது அவங்க மோட்சத்துக்கு போகலாம். தொடர்ந்து வாசிங்க. இறந்தவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். அப்போ இதுதான் அந்த விவிலிய பின்னணியாக அது இருக்கிறது. அப்போ இதை வைத்து தான் நான் நவம்பர் மாதம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபம் செய்கிறோம், நமது பலி ஒப்பு கொடுக்கிறோம், திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபம் செய்கிறோம். அவர்கள் அதன் மூலம் மோட்சம் சேர வேண்டும், நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு அருமையான நமது நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நேர்மையாளர்கள், இறைப்பற்றுடையவர்கள், நல்லவர்கள் விரைவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், அப்படித்தானே? ஆமா. அதுக்கு அருமையாக ஒரு பதில் ஆண்டவர் தருகிறார். எசாயா 57:1-2 வாசிங்க. எசாயா 57:1-2. நேர்மையாளர்கள் என்ன நல்லதை செஞ்சு எப்பொழுதுமே கடவுளுக்கு பிரமாணிக்கமா நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் விரைவிலே இறந்து போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். இறை பற்றுடையவங்க, நல்ல ஜபம் 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 ஆண்டவர் ஆன்மீகத்தில் அப்படி இருக்கிறவங்க விரைவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எதற்காக அப்படின்னா அருமையான பதில் கிடைக்கிறது பாருங்க. அவங்கள் தீமையின் முன்னின்று எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் தீமை பெருகிற்று. என்ன, இன்னும் நீ இங்கே இருந்தீன்னா அது நல்லா இருக்காது, சாக்கடைக்குள்ள இருந்தா நாமளும் சாக்கடையாக மாறிடுவோம். அப்ப அதை விட்டு வெளியே வரணும்ல. அப்ப இந்த உலகம், இந்த சமூகம் தீயது, பாவத்தால் மூழ்கி இருக்கிறது. எனவே நீ என்ன கொஞ்ச நாள் இங்க இருந்தீன்னா நீயும் மூழ்கிருவ. அதனாலதான் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? தொடர்ந்து அடுத்து அமைதி. இந்த உலகத்தில் அமைதி இல்லை. அப்போ ஒரு நிம்மதியான, இத்தனை வருஷம் நீ நீதிமான நல்லவர்களாக இறைப்பற்றோடு வாழ்ந்து விட்டாய், எனவே நீ ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தேடு. அப்போ அவர்கள் அமைதிக்குள் சென்று விட்டார்கள். அப்போ அமைதியை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த உலகத்தில் உள்ள என்ன சாக்கடை தீமைகள் இதிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே நமக்கு எழுகின்ற கேள்வி இதுதான். நல்ல மனுஷன், நல்ல பையன், நல்ல பிள்ளை, நல்லவர், இப்படி இறைப்பற்றோடு கோயில் குளமா நல்லது செஞ்சு வாழ்ந்த அவரை ஆண்டவர் இப்படி எடுத்துக்கிட்டாரு, சின்ன வயசுல எடுத்துக்கிட்டாரு. அப்போ இதுதான் அன்புக்குரியவர்களே நமக்கு தரக்கூடிய, ஆண்டவர் தரக்கூடிய பதில் இதுதான். எஸ்ஐ 57:1-2 நாம சொல்றோம். அப்போ அவர்கள் தீமையின் பொருட்டும் அமைதியினுடைய இளைப்பாறும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். சாலமோன் ஞானம் 1:17 நாம வாசிக்கிறோம். இறப்பை, சாவை கடவுள் உண்டாக்குனாரா? இல்ல, கடவுள் உண்டாக்கவில்லை. சாலமோன் ஞானம் 1:16 வாசிங்க. இறை பற்றில்லாதவர்கள் தங்கள் செயலாலும் சொல்லாலும் இறப்பை வரவழைத்தார்கள். அப்போ கடவுள் இறப்பை உருவாக்கவில்லை, நாம் தான். சாலமோன் ஞானம் 1:13-14 சாவை கடவுள் உண்டாக்கல. அதே போல மக்கள் அழிய வேண்டும் என்று வாழ்வோருடைய அழிவையும் அவர் விரும்புவதில்லை. மக்கள் இருக்க வேண்டும், நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காகவே மக்கள் படைத்தார். அப்ப சாவு இந்த உலகத்தில் நுழைந்தது மனுஷனுடைய, நம்மளுடைய நடத்தையால,
நம்மளுடைய சொல்லால, நம்மளுடைய செயலால, தீமையினுடைய ஒரு ஆதிக்கத்தால, பிசாசினுடைய ஒரு ஆதிக்கத்தால சாவு உலகத்துல நுழைஞ்சது. கடவுள் உண்டாக்கவில்லை. அப்ப அந்த நுழைஞ்ச சாவை ஆண்டவர் என்ன பண்றார்? அப்படியே வச்சிருக்கிறாரா? இல்ல, அதை அழித்து விடுகிறார். அதை அழித்து அவர் நமக்கு நிலையான ஒரு வாழ்வை தான் மீண்டும் தருகிறார். கடவுள் மனுஷனை படைச்சாரு. ஆனால் நாம பாவத்தினால, இந்த உலகத்தினால நாம இப்ப சாவு உலகத்தில் நுழைஞ்சிட்டு தீமையின் சாத்தானால அதை மீண்டும் முறியடித்து, சாத்தானை முறியடித்து வாழ்வை உண்டாக்க வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 3ல நாம பார்க்கிறோம், பாம்பு உலகத்துல வருது. 3 வாசிங்க. அந்த நடுவில் உள்ள மரத்தில் உள்ள இதை மட்டும் உண்ணக்கூடாது, அந்த உண்ட நாளிலே நீங்கள் சாவீர்கள். அப்போ யாரு சாவை கொண்டு வந்தது? சாத்தான். சாத்தான் தான் சாவை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது. அதை பின்பற்றிய மனிதர்கள், சாத்தானை பின்பற்றிய மனிதர்கள், சாத்தானுடைய தீ அக்கினிக்கு உண்டானவர்கள் சாவுக்கு உள்ளாகிறார்கள். 19வது வசனம் வாசிங்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட, அதற்கு திரும்ப வரை நெற்றி வேறு நிலத்தில் உழைந்து நீ சாப்பிட வேண்டும். மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, காத்திருக்கிறோம். அப்போ நமக்கு தாய் நாடு விண்ணகம்தான். இங்கு இருக்கிறது இது ஒரு சுற்றுப்பயணம். இந்த வாழ்க்கையில நாம ஒரு சுற்றுப்பயணமாக தான், ஒரு சுற்றுலா பயணிகளாக தான் நாம இருக்கிறோம். நமக்கு நிரந்தரம் நமது தாய் வீடு விண்ணகம்தான். அதுதான் நமது இலக்கு என்பதை நாம் முன்னிறுத்த வேண்டும். கிட்ஸ் என்கின்ற அறிஞர் சொல்லுவார், தம்முடைய வாழ்வை வாழ்வாங்கு வாழ தெரியாதவர்கள் இனிமையான மரணத்துடன் காதல் கொள்வர் என்று சொல்கிறார். நம்ம அன்றாட வாழ்க்கையை ஒழுங்கா வாழ தெரியாதவங்க, அதை மகிழ்ச்சியா வாழ தெரியாதவர்கள் இனிமையான மரணத்துடன் காதல் கொள்வார்கள். அப்ப இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து வாழ தெரிந்தவர்களுக்கு மரணத்தை பத்தி தேவையில்லை, கவலை இல்லை, சாவை பத்தி அச்சமே இல்லை. அப்ப இங்கு இருக்கக்கூடிய வாழ்வை நீ இனிதாக வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்போ உள்ள வாழ்வே நம்ம கண்ணீர் வடிச்சு, நம்ம கவலைப்பட்டு கொதறி மன அழுத்தத்திலையும் பாரத்தில் நம்ம வாழக்கூடாது. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை கடவுள் கொடுத்த ஒரு அருமையான ஒரு கொடை. அப்போ அதை வாழ தெரியல நமக்கு. அதை வாழ தெரியாதவங்க தான் மரணத்தோடு காதல் கொள்வார்கள் என்று சொல்கிறார். பாருங்க, பிறப்பிலிருந்து இறப்பு வரை வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா? மனுஷனுக்கு வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா? வளர்ச்சி இருக்குது. குழந்தை தாயின் கருவிலிருந்து வெளிவருகிறது. 1 மாசம் 2 மாசம் வளர்ச்சி இருக்குதா இல்லையா? ஒவ்வொன்றாக வளர்கிறது, ஒவ்வொரு உடல் உறுப்புகளாக வளருது. அப்புறம் 1 வயசு 2 வயசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம், 3 வயசு 4 வயசு அப்படி மாற்றம் இருக்குது இல்ல? மாற்றம் இருக்குதா இல்லையா? 5 வயசு 6 வயசு உடல் அளவிலும் மாற்றம், உள்ளத்தளவிலும் நிறைய மாற்றங்கள் அந்த குழந்தை வருது. கடைசியில 1ஆம் வகுப்பு சேருது, 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு, கடைசி 40 50 60 வரை அப்படி வளர்ச்சி. அதே போல இறப்பு என்பதும் ஒரு வளர்ச்சி தான். சரிதானே? அது ஒரு நிலையிலேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகிறோம், மோட்சத்துக்கு போகிறோம், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அவ்வளவுதான். அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? எப்படி ஒரு குழந்தையா இருக்கிற மாதிரி நம்ம இப்போ இருக்கிறோமா? இல்லை, அப்படி வளர்ந்து 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 வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதே போல மோட்சம், அந்த நாம இறந்தால்தான் நாம அடுத்த வளர்ச்சிக்கு போக முடியும். அதுதான் நமது தாய் நாடு, அதுதான் நிலையான ஒரு வாழ்வு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் யாருமே சாக மாட்டோம், மாற்று உருபருவம். அவ்வளவுதான், மாற்று உருபருவம். அப்போ உடல் வளர்ச்சி, உள வளர்ச்சி, மனம் வளர்ச்சி அடைவது போல நமக்கு இறப்பு என்பது ஒரு மாற்று உருதான். உயிர் தெழும்போது அந்த மாற்று உருவை பெறுகிறோம். எனவே அதை நாம் கவலையாக கண்ணீராக நாம் எடுத்துக்கொள்ள அவசியமே இல்லை. அது ஒரு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஒரு வாழ்வு. சின்ன பிள்ளைகள் ஒவ்வொன்றாக படிப்படியாக வளர்ந்து வருவதை போல இது ஒரு வாழ்வு, இது ஒரு வளர்ச்சி நிலை, ஒரு பரிணாம ஒரு வளர்ச்சி, ஒரு பரிணாம ஒரு வளர்ச்சியாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15:58.
எனவே நாம் உறுதியோடு இருப்போம், நிலையாக நாம் இருப்போம், வீண் போகாது. எனவே நாம நிலையாக உறுதியாக நாம் நிலைத்திருப்போம். இந்த நவம்பர் மாதத்திலே அதிகமாக நாம் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீரையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.